ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 8ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோடைய விலை கிராமிற்கு ₹50 அதிகரித்து ஒரு கிராம் 22 கேரட் 9,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுவே ஒரு சவரன் ₹72,480 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ₹50 குறைஞ்சது, இன்று மீண்டும் அந்த ₹50 வந்து நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று தங்கத்தோடைய விலை ₹9,010 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் ₹50 அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் ₹9,060 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஒரு சவரனுக்கு மீண்டும் ₹400 அதிகரிச்சிருக்கு. நேற்று குறைந்த அதே விலை இன்று மீண்டும் அதிகரிச்சிருக்குங்க. ₹400 அதிகரித்து ஒரு சவரன் ₹72,480 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ₹9,883 ஒரு சவரன் ₹71,064 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதை ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. நேற்றும் வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 8 மணிக்கு போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை இன்று கிராமிற்கு ₹40 ₹70 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ₹50 அதிகரிச்சிருக்கு. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று ஒரு கிராம் 22 கேரட் ₹9,060. அதுவே ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ₹72,480. இதனை அடுத்து வெள்ளியோட விலை ஒரு கிராம் ₹120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கும் பொழுது நீங்கள் வந்து கையில் அமௌண்ட் இருந்தால் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டிங்கன்னா, எப்பப்போல்லாம் ஒரு இறக்கம் வருதோ அந்த டைமில் கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து கையில் அமௌண்ட் இல்லாமல் கடன் வாங்குறதோ, இல்லை வந்து கடன் வாங்கினாலும் அதை நீங்கள் உடனே உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ சீட்டுக்கு எப்போ பே பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த ரேட் ஓகேன்னு சொல்லி தோணுதோ அதை நீங்கள் வந்து பே பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.